லவ் கான்செப்ட் அடாப்ட் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. படம் வந்து லைக் எப்படி சொல்கிறது, டாடா எப்படி நீங்கள் ரசித்து பார்த்தீங்களோ அந்த மாதிரி தான் எதுவுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடியாகவும், செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு எமோஷனல் பார்ட் எடுத்துகிட்டு வர மாதிரியும் இருக்கும். அந்த டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லாத, ஐ மீன் சம்மந்தமே இல்லாத அந்த டைட்டிலை வச்சு தான் அந்த படம் இருக்குது. பட் ஆனால் அது முகம் சுளிக்கிற மாதிரியோ இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படிலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஒரே லைனில் சொல்லணும்னா கண்டிப்பாக ஒன் டைம் வந்து பார்க்கலாம். டாடா எப்படி ரசிச்சிங்களோ அதே மாதிரி இதுவும் நீங்கள் ரசிப்பீங்க. காமெடி எல்லாமே சூப்பராக இருக்குது. அவங்க சொல்ல வந்த விஷயமும் அழகாக சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் படம் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு, பார்க்கலாம். விஜய் இருக்காங்க, அவங்களோட காம்போ எல்லாமே சூப்பராக இருக்குது. ஹீரோயினையும் அவங்க அயோத்தியில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி இதுலேயும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு ஜாலியான ஃபன் ரொமான்டிக் மூவி. பட் அதுக்குள்ளே நடுவில் பார்க்கக்கூடிய எல்லா விதமான எமோஷன்ஸுமே இருக்கும். பெருசாக எங்கேயுமே லேகெல்லாம் ஃபீல் ஆகாமல் ஒரு ஜாலியாக இருந்தது படம் முழுக்குமே. தாதாவை வேறு ஜானரில், அது வந்து ஒரு மாதிரி வேறு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் இதுக்கு முன்னாடி படம் பார்த்தீங்கன்னா. பட் இந்த படம் கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஜானர். அதாவது அது கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற விஷயம், இது கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயம். பட் இதுலேயுமே ஒரு மெயின் பிளாட் என்னென்னா, ஒரு பழங்காலத்தில் நடக்கிற, முன் ஜென்மத்தில் நடக்கிற ஒரு கதை. அதில் அவர் எப்படி இருக்காரு, அவர் வாங்குகிற சாபம், அதுக்கான ஒரு பாவ விமோச்சனத்தை நோக்கி ஒரு காதல் கதை தான். பட் அதை எவ்வளோ ஃபன்னாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஃபன்னாக சொல்லியிருக்காங்க. எமோஷன்ஸ் எவ்வளோ இருக்குமோ சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸாக, லவ்வர்ஸாக, ஃபேமிலியாக கூட வந்து பார்க்கலாம். பெருசாக எங்கேயுமே நம்மளுக்கு வல்கரோ எதுவுமே தோணாது. அதாவது எப்படின்னா, ஒரு ஃபன் இருக்கும், ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு லவ் இருக்கும், ஒரு பாட்டு இருக்கும், திருப்பி அகைன் அந்த ரொட்டேஷனில் போகும்போது உங்களுக்கு எங்கேயுமே பெருசாக போர் அடிக்காது. எல்லா விதமான ஆடியன்ஸுமே வந்து இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ படம் கம்ப்ளீட்டாக முடிகிறப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்கும். கவின் இதே மாதிரியே படம் பண்ணியிருந்தாருன்னா இண்டஸ்ட்ரியில் பயங்கரமான ஒரு இடத்த பிடிப்பார். ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை ப்ரோ, புதுசாக நல்லா பண்ணியிருக்காங்க. கவின் இதுக்கு முன்னாடி படத்தோட கம்பேர் பண்ணும்போது அடுத்தடுத்து பயங்கரமாக பண்ணிட்டே வர சாங்ஸு, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். படம் செம்மையாக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது. லேக்கே ஆகல படம் எங்கேயும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரையும் படம் எங்கேயுமே லேக் ஆகல, நல்லா இருக்குது படம். எல்லாம் வந்து பார்க்கலாம். கவின் நல்லா தான் பண்ணுறது. டேரக்டர் ஃபர்ஸ்ட் படம் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படமே மியூசிக் சூப்பராக இருக்குது ப்ரோ. சட்டிலாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப போட்டு ஓவராக பண்ண சட்டிலாக ஓவராக கரெக்டாக இருக்குது. பிடிவி கணேஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் காமெடி நல்லா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைய காமெடி, அவர் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் கூட சரி பார்த்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக போயிட்டு இருந்துச்சு. படம் ஃபுல்லாக ஒரு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் சூப்பராக பண்ணி ஃப்ரெண்டு கேட்டரும் அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு, புது கதை பார்க்கலாம். நல்லா பர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. ஸ்டார் விட இதில் நல்லா பண்ணியிருக்காரு. கவின் நல்லா நடிச்சிருக்காரு. டாடாவில் எப்படி பண்ணாரோ அந்த மாதிரி இதில் ஒரு எமோஷனலாக நடிச்சிருக்காரு. கிஸ் அடித்தா அவருக்கு வந்து ஒரு அவங்களுக்கு என்ன ஃப்யூச்சரில் நடக்குமோ அது வந்து அவருக்கு வரும். அந்த மாதிரி ஒரு ஃபேண்டஸியாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ எவ்வளோ ஃபேண்டசி கதை வருது, அதுக்கு இது ஒரு ஃபேண்டஸியாக நல்லாயிருக்கு.